मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே பாகுதிப்பா கொலை பண்ணது நீயே அந்த செத்து போன பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. ஆமா, இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமே இல்லையா? சினிமா கிளைமேக்ஸ்ல தான் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் எம்எல்ஏ சார். அதனால தான் நீங்க உங்க கோவத்தை குறைச்சிக்கிட்டு படத்தை முழுசா பாருங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்க. காஞ்சனா செத்து போயிட்டா. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. காஞ்சனா சூப்பர் கேண்டிடேட்ட கூட்டு வந்திருக்கிய. பையன் செம ஸ்மார்ட்டா இருக்கா. சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சுட்டாரு. இதுகோ போலீஸ் பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. டேய், இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க. காஞ்சனா, இந்த பணம். காஞ்சனா, போலவா? வா.
என்னங்க பைரட்டட் நினைக்கிறீங்களா? ஒரிஜினல் தான், ஃபுல் HD. இத பாருப்பா, இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இப்ப நான் உன்னை போட்டு தள்ளிட்டா நல்லா தான் இருக்கும். எனக்கு இருக்க உயிர் ஒண்ணே ஒண்ணுதான், அது போட்டோம். ஆனா இந்த சீடிங்களுக்கெல்லாம் உயிர் இருக்காதையா. இந்த மாதிரி சீடிங்க என்கிட்ட நிறைய இருக்கு. அதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எம்எல்ஏ என்னையா பண்ற? என்னையா எம்எல்ஏ கண்ணும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, இதை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதான் கிளீன் பண்ணி வைக்கலான்னு எடுத்தேன். அது சரி, என்ன காஞ்சனா இங்க இருக்கா? என் வேலை எந்த அளவுல இருக்கு? காஞ்சனா புருஷன் வந்துட்டுக்கிறான், அதான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்திருக்கான். சும்மா இருங்க மாமா. நாகராஜ் மாமா அப்புறம் என்ன தப்பா நினைச்சுக்க போறாரு. இவன் எனக்கு புருஷனா? அது இல்லப்பா நாகராஜ், காஞ்சனாவை ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் தான் இவன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ? போட்டு தள்ளி இவன. ஐயோ நாகராஜ், எல்லாத்துக்கும் தப்பான வழியை தேர்ந்தெடுக்க கூடாதுப்பா. கொலை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? பாவம்பா. இவன் ரொம்ப நல்ல பையன், எடுத்து சொல்லுவோமே கேட்டுக்குவான். என்ன எம்எல்ஏ, இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு மாறுற மாதிரி அப்படியே வார்த்தையெல்லாம் மாத்துற? உன்னோட குடுமி அவனோட கையில இருக்குதா என்ன? நீ ரொம்ப புத்திசாலியான ஆளுப்பா. அதை எப்படிப்பா கண்டுபிடிச்ச நாகராஜ்? நீ தானேயா சொன்ன அரசியல்ல நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னல. இவன் உனக்கு பெரிய தலைவலியாத்தான் இருக்க போறான். நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறன்னா உனக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு அவங்கிட்ட இருக்கு. ஆமாங்க சார், ஒரு CD இருக்கு. ஐயா எம்எல்ஏ ஐயா, அவருக்கு வேணா ஒரு ஷோ போட்டு காட்டவா? நோர்மீரா எதவா, அவருக்கு படம் பார்க்கறதெல்லாம் பிடிக்காது. ஏய் எம்எல்ஏ, இங்க என்னையா நடக்குது? நீ இப்படி சினிமா எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா என்னோட வேலை யாரு செய்வா? நான் அந்த சுரேஷ பைத்தியமாக்கி சுத்த விட்டா அந்த அஜய் வந்து அவனை குணமாக்கிட்டான். எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நீங்க 3 பேருமா சேர்ந்து நாடகம் நடத்துறீங்களா? ஐயோ, என்ன பேச்சு பேசுற நாகராஜ்? நீ யாருப்பா? எனக்கு குரு மாதிரி. உன்கிட்ட நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? அதாவது விஷயம் என்னன்னா, இதுதான்ப்பா நடந்தது. அதாவது விஷயம் என்னன்னா, இதுதான்ப்பா நடந்தது. என்னப்பா நாகராஜ், எதுக்கு இப்படி சிரிக்கிற? இந்த சீரியஸ் படத்துல உனக்கு ஏதாவது காமெடியா தெரிஞ்சுதா என்ன? நக்கலா சிரிக்கிறியா? எத்தனுக்கு ஒரு எத்தனை இருப்பான்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவன் இவன் தான். சபாஷ்டா, நல்லா தான் மாட்டி விட்டுருக்க இவனை. என்ன நாகராஜ், அவனை போய் பாராட்டிக்கிட்டு இருக்கிற? யோ எம்எல்ஏ, நீ தானேயா சொன்ன எவன்கிட்ட நமக்கு என்ன வேணாலும் அவனை தான் நம்ம கிட்ட வர வைக்கணும். அதே மாதிரி யாருக்கு என்ன வேணாலும் அவன் நம்ம கிட்ட தான் வரணும். இப்போ அவனுக்கு பணம் தேவை, நமக்கு அவன் தேவை. அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நம்ம வேலையை அவன் கையால செஞ்சிருங்க. சூப்பர் 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 சார், என்னம்மா சொன்னீங்க. நீங்க மட்டும் இவர் கூட இருந்தீங்கன்னு வைங்க,
இவர் எம்எல்ஏ என்ன சார், கண்டிப்பா சீக்கிரமே சிஎம்மானாலும் ஆயிடுவாரு. இங்க பாருங்க சார், எனக்கு பெருசா பணம்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு பணத்து மேல ஆசையே இல்லைங்க. ஜெயில களிய தின்னு தின்னு கட்டாந்தரையில படுத்து இந்த உடம்பு நாசமா போச்சுங்க. என்ன காஞ்சனா இது? நீங்க அவ்வளவு சிரமப்பட வேணாங்க ஐயா. நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தா போதும், என் வேலையை முடிச்சிருவேன். எல்லாத்தையும் நீயே முடிச்சுக்கிறதா இருந்தா அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற? காஞ்சனா தான் குறுக்க நிக்கிறாளே. என்ன காஞ்சனா, உனக்கு காம்படிஷன் வேற இருக்கா? அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எவரு? துளசிங்க. ஆ? அம்மோ, துளசியா? ஏய், அவ நெருப்புடா. நான் குளிர்காயிறேன் சார். ஏய், வாழ்க்கையில என்னை விட கெட்டவன் யாரும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை விட ரொம்ப பெரிய கெட்டவன்டா. பாரு எம்எல்ஏ, இவனும் நம்ம வழியில தான் இருக்கான். எப்படியாவது நாம துளசி அங்கிருந்து துரத்தி தானே ஆகணும். இவன் அவ மேலேயே காதலா இருக்கான். வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்க, இவன் ஆசையும் நிறைவேறிடும், நம்ம வேலையும் சுலபமா முடிஞ்சிடும்ல. ஸ்னேகா அஜய்க்கு நெருக்கமாயிடுவா. அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து நம்ம வேலை, அதான் அவன் வேலை முடிகிற மாதிரி பாரியா. என்ன மூளை மாமா உனக்கு? காஞ்சனா, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் சொன்ன வேலைய அவன் உடனே முடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவன் கூட சேர்ந்து நடிச்சு முதல்ல நம்ம வேலையை முடிச்சிரு. கொஞ்சம் செலவாகுமே மாமா. எம்எல்ஏ, என்னுடைய சார்பா 1 லட்சம் தேவகிட்ட கொடு. நாகராஜ், வேலை உன்னோடதுப்பா, நாதிக்காது. யோ எம்எல்ஏ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் காட்டினானே ஒரு சினிமாவை, ஒரு சிடி காப்பி போட்டு வாங்கி வச்சுக்கிறேன். அட பாவி, இந்த நாகராஜ் மந்திர தந்திரெல்லாம் மறந்து போய் இப்ப மந்திரித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சூசாவா காஞ்சனா, இந்த ஆள் எப்படி மாறிட்டான் பாத்தியா? இந்த பாருப்பா, நீ கிளம்பு. நீ கிளம்புப்பா. காஞ்சனா அப்புறமா வருவா, நீ போப்பா. காஞ்சனா, நீ வா. உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ வா 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 வா. நீ போப்பா, நீ வா. யா, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. காதலின் தீபம் ஒன்று துளசி ஏற்றினாலே என் நெஞ்சில். துளசி எங்க போனான்னு தெரியலையே. ஓ
சாமி சில போலே இருந்து ஹே என்ன ஏன் ரூம்குள்ள வந்திருக்க? என் உசுர பறிச்சாயே காஞ்சனா எங்க? கல்லு பட்ட கண்ணாடியா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கோயிலுக்கு போனீங்க? நான் உடஞ்சு போனேன் புள்ள ஊருக்குள்ள தேவதைய பார்த்ததில்ல உன போல ஏய் காஞ்சனா எங்க? உன்னதான் கேட்டுட்டு இருக்க. கஸ்டமர் கூட இருக்கப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் நீ போன்னு சொன்னா. கஸ்டமரா? ஆ, ஏகாந்த சேவையா, தெய்வத்தோட சந்நிதியிலே இருந்துட்டா. சேவை முடிஞ்சதும் கிளம்பி வரேன்னு சொன்னா. என்னதான் இருந்தாலும் இந்த பூஜை புனஸ்காரம்லாம் எதுக்கு சொல்லு? எப்ப பாரு பூஜை விரதம்னு கோவில சுத்திக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் ஏகாந்த சேவைங்கிறது புருஷனுக்கு செய்ய வேண்டியது. அதை போய் கல்லுக்கு பண்ணலாமா? அது பாக்குறவங்கள பொறுத்து இருக்கும். சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் எதுக்கு தான் செய்வீங்க? நம்ம சந்தோஷத்துக்காக. ஆமால, சந்தோஷங்கிறது எங்க இருக்கு? என்னது? என்ன ஒண்ணும் இல்ல, டைமுக்கு சாப்பாடும் தூக்கமும் இருக்கணும்ல. இங்க பாரு துளசி, பசியையும் கட்டுப்படுத்திக்கலாம், ஏன் தூக்கத்தையும் கட்டுப்படுத்திக்கலாம். ஒண்ணு வயிற்றுக்கு சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு கண்ணுக்கு சம்பந்தப்பட்டது. கல்யாணம் ஆனாலும் உனக்கு அனுபவம் இல்லைல்ல? தப்பு ஒண்ணுது இல்லம்மா. இவனுங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் வெறும் வயிற்று பசியை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா மனசோட பசியை பத்தி ஒரு பய பேச மாட்டான். மல்லிப்பூவா? வாசனை அற்புதமா இருக்கே. அட, உலகத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது இங்க இருந்துதாம்மா. அதனால முதல்ல மனசுக்கு அமைதி வேணும். ஏய், என்ன கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்க? இருந்தாலும் இதெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுத்து வரதில்ல. இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோ. நான் யாரு? ஒரு ஆம்பளை. நீ ஒரு பொண்ணு, சரியா? ரெண்டு கையும் சேர்ந்ததமா ஓசை. அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தன்னு வச்சுக்கோ. ஏய், நீ என்ன பண்றன்னு தெரியுதா? தேவையில்லாம டென்ஷன் ஆகாது. அது என்னது? தானத்தில் சிறந்த தானம் உடல் தானம்னு சொல்லுவாங்க. என்னது? நீ போட்ட உப்பை நான் சாப்பிட்டிருக்கேன்ல, நான் உன் கடனை தீக்க வேண்டாம்? அப்படின்னா எதனா ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் பேரு. ஆனா அஜய் பக்கத்துல இருந்தோம், நீ உன் புருஷன் கூட லைஃப்ல எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே இல்லை. நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். இப்போ இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்லை. சலபதி, உண்ட வீட்டுக்கு ரெண்டுக்கும் பண்ண நினைக்கிற நீ. நான் உனக்கு தங்கச்சி மாதிரி. தப்பு பண்ணணும்னு நினைக்கிற, ஜாகிரதையா இருந்துக்க.
சித்ரா